ஏன் அப்படி நீ ஒருத்தன் தான் இவங்க பிரச்சனையில மாட்டாம இருக்க அப்படின்னு நான் நினைச்சேன். சரி பரவாயில்ல, ஏதோ ட்ராக்கை பிடிச்சி அடுத்த வாரம் மேட்சை மாத்திடுவேன், இந்த வாரம் எப்படியோ ரோஸ்ட் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். 5 நாள் வாயை மூடிட்டு சும்மா இருந்தியே, இன்னைக்கு ஒரு நாள் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. இந்த விஜய் விஷாலோட சேர்ந்துக்கிட்டு அவன் போட்டு ஏதோ ஒன்று போட்டு வாயை பிடுங்கணுன்னே நீயும் வாயை விட்டுட்ட. இவ்வளோ நாள் முத்துக்குமாரனை சூப்பராக பேசுறாரு, நல்லா பேசுறாரு, அவர் கரெக்டாக தான் பேசுறாருன்னு சொன்ன ஆட்கள் கூட இப்போ வந்து முத்துக்குமார் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த இடத்துல பேசாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டு போயிட்டாப்புல நம்ம முத்துக்குமரன். என்ன நடந்துச்சு அப்படி தானே கேட்குறீங்க? நான் சத்தியமாக முத்துக்குமரன்லேருந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொல்கிறேன், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோட கருத்தை வந்து நான் சொல்கிறேன். முத்துக்குமரன், விஜய் விஷால், தீபக் இவங்க எல்லாம் வெளில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், முத்துக்குமரன்லேருந்து இப்படி ஒன்று பேசியிருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியா? எல்லாரும் உட்காந்து வெளில பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ரயானை பற்றிலாம் பேசிட்டு இருக்காரு. ரயான் வந்து என்னை வந்து டீஃபேம் பண்ணுறதுக்குனே வந்திருக்கான் போல இருக்கு, வெளியில் இப்படி நீங்கள் பார்க்குற பிம்பம் வந்து இது கிடையாது, முத்துக்குமரன் இங்கே வேற மாதிரி இருக்காங்கிறத சொல்கிறதுக்காக வந்திருப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த விஜய் விஷாலவனுக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவே கிடையாதாரா, மண்டையில் பொழுதனைக்கு சௌந்தர்யா தாண்டா ஓடுமாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. எங்கே போனாலும் சௌந்தர்யான்னு ஒரு கேங்கு சேர்த்து எல்லாரும் இழுத்துட்டு வந்தால, சத்யா, தீபக், அருண், இந்த மாதிரி ஒரு சில கேங்கை சேர்த்து கொண்டுட்டு வந்தா இல்லையா, ரஞ்சித் சார் இந்த மாதிரி கொண்டு வந்தா இல்லையா, இந்த கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஒருத்தன் தான் இல்லாமல் இருந்தான் இந்த கன்வர்சேஷனில். பட் இப்போ முத்துவையும் சேர்த்து இழுத்துட்டு வந்து முத்து வாயிலேருந்து, முத்து இருந்திருந்தாலுமே பேசாம தான் இருந்திருப்பாரு. இன்னைக்கு முத்து வாயிலேருந்து ஒரு வார்த்தை, அதுவும் முக்கியமான வார்த்தை, அந்த வார்த்தை கேட்கக்கூடிய வார்த்தையை ஒரு வார்த்தையை வந்து பிடிக்கி விட்டாங்க அப்படிங்கிறதா. இது வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு மக்களே. அப்படி என்னடா சொன்னான்னு தானே கேட்குறீங்க? பேசிக்கிட்டே இருக்க சொல்ல முத்துக்குமார் வந்து ஆண்கள் வீட்டில் இந்த 35 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் கண்ணியமாக இருந்திருக்கும், ஆண்கள் மட்டும் தான் அந்த 35 நாட்கள் வீட்டில் இருந்திருக்கோம், ஆண்கள் தான் கண்ணியமாக இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இது வந்து முத்துக்குமார் ரொம்ப பிடிச்சவங்க வந்து கேட்கலாம், நம்ம சேனலில் நிறைய பேர் இருப்பீங்க, கேட்கலாம் இதில் என்னடா இருக்குது, இதை போய் பெரிய விஷயமா நீ சொல்கிற, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு வந்து கேட்கலாம். கண்டிப்பாக அதில் முக்கியமாக காரணம் இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தீபக் அது என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதையும் தீபக் வேற கேட்குறாரு, அது என்ன அப்படின்னு கேட்டோன்னே அது என்ன கண்ணியம்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாரு. ஏன்னா இல்லைண்ணே 35 நாட்கள் வந்து ஆண்கள் வந்து இந்த வீட்டில் வந்து இருந்திருக்கோம், ஆண்கள் இந்த 35 நாளும் வேற எது மேலேயும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம கடுத்தும் கண்ணியமா அந்த 35 நாள் இந்த ஆட்டத்தின் மீது உள்ள ஒரு இதை மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம், ஆட்டத்தின் மீது மட்டும்தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அதை தான் அங்கேயும் எதிர்பார்க்கிறோம், எங்கேயும் எதிர்பார்க்கிறோம், பெண்கள் டீம்ல வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பல பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, முத்துவோட ரசிகர்களுமே சோசியல் மீடியால அதிகமா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு விஷயத்த முத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ பெண்கள் என்ன சுத்திட்டா இருக்காங்க, யார் பின்னாடியும் சுத்திட்டா இருக்காங்க, இல்லை வேற மாதிரி உங்களை எதுவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல முத்துக்குமார் இதை சொல்லியிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எதனால இப்படி ஒரு விஷயத்த முத்துக்குமார் அசால்ட்டா வார்த்தையை விட்டாரு? ஐயோ 5 நாளா வந்து வாயை மூடிட்டு அமைதியா இருந்தே, பெருசா இதுலயும் சிக்காம, கேட்கிற அளவுக்கு இதுலயும் சிக்காம அமைதியா இருந்த, இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருந்திருக்கலாம். இப்போ கூட நான் லைவ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டாங்க, முத்து ரோஸ் பண்ணுறாரு ப்ரோ, முத்து வேறு பேசுகிறாரு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் இப்போ தேவையில்லாமல் இந்த கடைசி நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை விட்டு இதை கண்டிப்பாக சேதுபதி வந்து கேட்பாரு, கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்ன கண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெளியில் பேசிட்டு இருந்தீங்களா, அது என்னது? அப்போ இவங்க என்ன கண்ணியம் தவறுனாங்க அப்படிங்கிறது இன்னும் பெண்கள் மத்தியிலையும் முத்துக்குமார் மேலே ஒரு டிஃபேம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆடியன்ஸ் கிட்டையும் கொஞ்சம் டிஃபேம் வரும். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விடாமல் இருந்திருக்கலாமோ? நிறைய பேர் முத்துக்குமாரோட ரியல் ஃபேஸ் அப்படி இப்படின்னு போட ஆரம்பிக்கிறாங்க. இது இவங்க கூப்பிட்டு வச்சு வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பிடிங்கிட்டாங்களா, இல்லை அவர் உள்ளுக்குள்ளே இருந்து அதை தான் பேசினாரா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் முத்துக்குமார் அமைதியாக இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த வாரம் ரோஸ்ட்லேருந்து தப்பிச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக அது பேச்சுவார்த்தையில் வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை என்னோட கருத்து தவறாக இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இந்த வார்த்தையை கொஞ்சம் முத்துக்குமார் தவிர்த்திருக்கலாம். ஆண்கள் கண்ணியமாக இருக்கும், அவங்கள்ட்ட அதை தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து தவிர்த்திருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக சொல்லும்போது, தீபக் அண்ணன்ட்ட சொல்லும்போது கூட, ஆமாண்ணே நம்ம யாராவது ஒருத்தர் அங்கே ஏதாவது இது வந்து பண்ணியிருப்போமாண்ணே அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தையை வந்து விடுறாப்புல. ஸோ அதுக்காக பெண்களும் அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க அப்படிலாம் இல்லை, அவங்களும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து பார்க்கல. முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இங்கே எட்டி பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து ஜெஃப்ரிட்ட சொன்னப்போ முத்துக்குமரன் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணார். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கும் இப்போ முத்துக்குமரன் வைக்கிற இந்த அலிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் ஒரு மாதிரி முரணாவே எனக்கு படுது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஜய் விஷால் அவர் சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்கிறாரு இல்லையா, கண்ணியமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாராவது எதாவது பண்ணிடுவான்னு சொல்லும்போது விஜய் விஷால் வந்து சிரிக்கிறான். அது வந்து விஜய் விஷாலோட அந்த மைண்ட் தாட் வந்து எப்படி இருக்கு, 2 மைண்ட் தாட் எனக்கு தோணுது. ஒன்று வந்து ஏன்டா டேய் நானே சௌந்தர்யா பின்னாடி சுற்றிட்டு இருந்தேனே அதை பார்க்கலையாடா அப்படி சொல்கிறானா,
இல்லை மாப்பிள்ளை மாட்டுநடி மாப்பிள்ளை பம்பர கட்ட மாட்டேன் அப்படி யோசிச்சு சிரிக்கிறான் நான் விஜய் விஷால் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. பட் இதை வந்து நான் முத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. என்னுடைய கருத்து இதுதான். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.